ஸோ இப்போ நம்ம நிறுவனத்துல 2 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ ஒன்று வந்து ரிவார்ட் பாயிண்ட் இன்கம், இன்னொன்று நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீமை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னதாக உங்ககிட்ட வந்து இந்த பிரீமியம் சூப்பர் பிரீமியத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பிரீமியம் சூப்பர் பிரீமியம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாளை ஆல்ரெடி அந்த பிரீமியம் சூப்பர் பிரீமியம்ல யாரும் புது வாடிக்கையாளர்கள் யாரும் இணைய முடியாதுன்னு சொல்லியாச்சு. இருக்கிறவங்களும் இனிமே அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு நம்ம. ஸோ அந்த பிளானை பொறுத்த மட்டும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப சின்ன சின்ன எரர் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா இப்ப நம்ம இடையில இப்ப கரண்டா இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் பிளான்ல இருந்து மாறியவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம வந்து பேட்ச் போட்டிருந்தோம். அப்புறம் இது கடைசி வரைக்குமே 30ஆம் தேதி வரைக்குமே நம்ம வந்து பேட்ச் போட்டாச்சு. பட் ஆனா அதை கட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுடைய ஏன்னா இது எல்லாமே ஒரே சர்வர்ல போறதுனால நம்ம இந்த இது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் எரர் வந்துருச்சு. ஸோ அந்த எரர் எல்லாமே நம்மளுடைய டெக்னிக்கல் பீப்புள் இன்னைக்கு ஈவினிங் சரி பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு இருக்கிற எல்லாமே நாங்க வந்து டோட்டலா இன்னும் கொஞ்சம் மெம்பர்கள் வந்து பேட்ச் போட வேண்டியிருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையோட பேட்ச் மாத்தி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி சூப்பர் பிரீமியத்திலையும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் என்ட்ரியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 ரூபா பிளான்ல போயிட்டு அது நிறுவனத்திலேயே ஒரு தவறு இருந்துச்சு. அது 1000 ரூபாய் பிளானுக்கு பதில் 50 ரூபான்னு இருந்துச்சா அவங்க என்ன பண்றாங்க 20 முறையெல்லாம் சில பேர் என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே இப்ப கணக்கு எடுத்து வச்சுட்டோம். ஸோ கணக்கு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ள அதுல இருக்கக்கூடிய பேட்ச் மாறுறது, ஸோ உள்ள என்டர் ஆகாம இருந்தவங்களுக்கு என்டர் ஆகுறது, இந்த வேலைகள் எல்லாமே முழுமையாக முடிவடைந்து விடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பேமெண்ட் விட்ரால் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து வருகிற ஜூலை 8ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா வரும். பட் அதுக்காக நாளைக்கு வராது அப்படின்லாம் சொல்ல. பட் 19ஆம் தேதியான பேமெண்ட் வந்து முடிவடைந்து இப்ப 20ஆம் தேதிக்கான பேமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி ரிட்டர்ன் ஆயிருக்குது. ரிட்டர்ன் ஆனதெல்லாம் வந்து உங்களுக்கு அது மேனுவலா இப்ப போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 2 நாள்ல வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி யாருக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கிறதோ ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட ரிட்டர்ன் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த நபர்களுக்கு எல்லாமே போட்டு முடிச்சிருவாங்க. அப்ப 19ஆம் தேதி பேவுட் முழுமையாக முடிஞ்சிடும். 20ஆம் தேதி பேவுட்லயும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 பேவுட் முடிஞ்சிடும். பட் ஜூலை 8ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு அது ப்ராப்பரா போறதுக்கான ஏற்பாடுகள் நிறுவனம் பண்ணிருக்காங்க. அதனால பிரீமியம் சூப்பர் பிரீமியத்தை பத்தி நீங்க நம்ம இனிமே எந்த அப்டேஷன் இனிமே நம்ம நிறுவனத்துல கிடையாதுங்க. ஓகேங்களா? சோ நம்ம நிறுவனத்துல எப்போதுமே இருக்கக்கூடிய பிளான் இன்னும் 10 வருடங்கள் ஆனாலும் நீங்க வந்து மாறாமல் பேசக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னா அது வந்து ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் தான். ஓகேங்களா? அதனால இனிமே உங்களுக்கு நம்ம மீட்டிங்ல வந்து பிரீமியத்தை பத்தியோ சூப்பர் பிரீமியத்தை பத்தியோ நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இனிமே அது வந்து நம்ம பேச போறது கிடையாது. ஏன்னா அது எல்லாமே முடிவடைந்து விட்டது. அதுல ஒரே ஒரு அப்டேஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அது பே அவுட்டுக்கான அப்டேஷன். அந்த அப்டேஷன் இப்ப சொல்றேன். ஜூலை 8ல இருந்து உங்களுக்கு அது ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இப்போ ரிவார்ட் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோட்டரை பத்தியோ ப்ரொமோட்டர் டு பிரசிடென்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ நம்மளுடைய நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த நிறுவனம் எல்லா விதமான சர்வீசஸ் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு நிறுவனம். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்ல வந்து டெய்லி நீட்ஸ்ல இருந்து அதாவது அத்தியாவசிய பொருட்கள் இருந்து ஆடம்பர பொருட்கள் வரை அதுல வந்து விற்பனை செய்யறோம். அடுத்து ஃபுட் டெலிவரி வச்சிருக்கோம். அடுத்து யூட்டிலிட்டி சர்வீசஸ் வச்சிருக்கோம். அடுத்து டொமஸ்டிக் சர்வீசஸ் வச்சிருக்கோம். பினான்சியல் சர்வீசஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோ டாக்ஸி புக்கிங் வச்சிருக்கிறோம். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதும் பலதரப்பட்ட சேவைகளை கொண்ட ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக ஒரு முழுமையான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக அதை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஃபார்மசி டெலிவரி எல்லாமே அதுல கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்ப அடுத்தடுத்து நீங்க வந்து பார்க்கலாம். இதுல வாடிக்கையாளர்கள் வந்து பைனோ பே லேட்டர் ஆப்ஷனும் இதுல கொண்டு வந்திருக்கோம். இதுல மாரோ கிரெடிட் வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா நம்ம வந்து பைனோ பே லேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிபில் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்சன் நல்லா இருக்க வரை உங்களுக்கு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு இதுல கிரெடிட் லிமிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ
இந்த நிறுவனத்துல வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு எதற்காக வாங்கணும்? இந்த நிறுவனத்துல நம்ம எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. நம்ம வந்து இந்த நிறுவனத்துல நம்ம ஏன் வந்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் இருக்கு. இந்த பர்டிகுலரா ஸ்ட்ரீட் பஜார்ல ஏன் வாங்கணும்? ஜமோராவுடைய இணையதளங்கள்ல நம்ம ஏன் டிரான்சாக்ஷன் பண்ணணும்? ஜமோராவுடைய கிரெடிட் வேலெட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட். இது என்ன சார், ரிவார்ட் பாயிண்ட்ன்றது எல்லா இடத்துலயும் கொடுக்கறது தானே. நீங்க நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு கொடுக்கறது இல்லையா அப்படின்னா, மத்த நிறுவனங்கள்ல மத்த வணிக நிறுவனங்கள்ல கொடுக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? சோ மத்த கம்பெனிகள்ல கொடுக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்டோ 100 பாயிண்டோ உங்களுக்கு கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த முறை நீங்க இப்ப அந்த இடத்துக்கு பர்ச்சேஸ் போறீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல வாங்கின அந்த ரிவார்ட் பாயிண்ட வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபா அவங்க வேல்யூ கொடுக்கலாம், இல்ல ஒரு 100 ரூபாய் வேல்யூ கொடுக்கலாம். சோ அதை மட்டும் தான் அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க. அதே இது நீங்க ஒரு 6 மாசம் அந்த பக்கம் போகல அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். சோ அப்ப உங்களுக்கு அங்க நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்காது. அதே இது நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்துடைய இணையதளங்கள் மற்றும் ஜமோரா நிறுவனத்தோட டைப் செய்துள்ள வாங்கும்போது உங்களுக்கு இங்க 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 வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பைரியே ஆகாது. எத்தனை நாள் வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல அந்த ரிவார்ட் பாயிண்ட் நீங்க வாங்குறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வருமானம் கொடுத்துச்சு. ஓகேங்களா? நீங்க வாங்குறது மட்டும் தான். நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குனீங்க, ஒரு 100 பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது 100 ரூபாய் வேல்யூ அடுத்த முறை உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதுல மைனஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க மற்றவர்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். அதுதான் இங்க ரொம்ப மிக முக்கியமானது. யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நண்பர்கள், முகம் தெரியாத நபர்கள் வாங்குவதன் மூலமாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வாங்கக்கூடிய பர்ச்சேஸ்ல இருந்து நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக நமக்கு இன்கம் வரும். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் எங்க ஜென்ரேட் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ரிவார்ட் பாயிண்ட் எங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க ஜமோராவுடைய இணையதளங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் மேற்கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க ஜமோராவுடைய மெர்ச்சன்டைசர்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். நான்காவது, நீங்க ஜமோரா நிறுவனத்துடைய ஷாப்பிங் கார்டை உபயோகப்படுத்தி அது ருபே கார்டு இல்ல விசா மாஸ்டர் கார்டு எல்லாம் எங்கெங்கெல்லாம் அக்செப்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் அங்கெல்லாம் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா சோ அங்கிருந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த 3 வகையில உங்களுக்கு வந்து ஜமோராவுடைய வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் ஜமோராவுடைய மெர்ச்சன்டைசர், அதுக்கப்புறம் ஷாப்பிங் கார்டு உபயோகப்படுத்தக்கூடிய இடம், இந்த 3 இடங்கள்ல உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேங்களா? இப்படி அனைத்து வாடிக்கையாளர்களும் பெறக்கூடிய இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில, சீனியாரிட்டினா யாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்கியிருக்காங்களோ அந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு உள்ள வரும். ஓகேங்களா? சோ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில 2 மேட்ரிக்ஸ் மெத்தட்ல, 2 மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல, ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட்ல நிறுவனம் வந்து ஒரு பாயிண்ட் கீழே 2 கீழே 4 கீழே 8 கீழே 16ன்னு சொல்லிட்டு 20 நிலைகள் வரை நிரப்பிட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த 20 நிலைகள்ல நிரப்பக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட், இப்ப நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே 20 நிலைகள்ல நிரப்பப்படக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு 30 பைசா கம்பெனி இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப கம்பெனி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 6 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணா 6 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. சோ இந்த 6 ரூபாயை தான் என்ன பண்றாங்கன்னா 30 பைசா 20 லெவலுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, சோ இது பார்ப்பதற்கு என்னங்க 30 பைசா இன்கம் அப்படின்னு தான் தோணும். ஆனா சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கமாக உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் வாங்குறேன் சார் அப்படின்னா, இந்த 10 பாயிண்டும் எந்த சீனியாரிட்டியில வாங்குறீங்களோ அந்த சீனியாரிட்டி அடிப்படையில அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல 2 மேட்ரிக்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா போய் பிளேஸ்மெண்ட் அங்கங்க உட்காந்துக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் தனித்தனியா 20 லெவல் ஜீனாலஜி உருவாகும். அந்த ஒவ்வொரு ஜீனாலஜில இருந்தும் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப 10 பாயிண்ட் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணும். அப்ப 10 வேலட் இருக்குமா சார்? அப்ப 10 இடத்துல நான் போய் வித்ட்ரால் கொடுக்கணுமானா அது கிடையாது. உங்களுக்கு லாகின் ஒண்ணுதான். இந்த 10 இதுக்குமே வந்து உங்களுக்கு லாகின் ஒண்ணுதான். ஆனால் உங்களுக்கு வேலட்டும் ஒண்ணுதான்,
இந்த 10 பாயிண்ட்டும் தனித்தனியாக சம்பாதிக்கும். அந்த 10 பாயிண்ட்டும் சம்பாதிக்கக்கூடிய தொகை எல்லாமே ஒரே வேலட்ல வந்து சேரும். அப்ப ஒரே வேலட்ல இருந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப ஒரு பாயிண்ட் அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிக்கும் தெரியுங்களா? 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிக்கும் ஒரு பாயிண்ட். இப்ப எனக்கு 20 லெவல் போச்சுன்னு வச்சுங்களேன், 20 லட்சம் பாயிண்ட் இருக்கும். 20 லட்சம் பாயிண்ட்னா எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க கம்பெனி? 30 பைசா கொடுப்பாங்க இல்லையா? 30 பைசா கொடுப்பாங்க. 30 பைசா 20 லெவல்ல 20 லட்சம் பாயிண்ட் இருக்குன்னா 30 பைசா போடுங்க, எவ்வளவு ஆச்சு? 6 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப எனக்கு 6 லட்சம் ரூபாய் ஒரு பாயிண்ட் சம்பாதிக்கும்னா கிடையாது, 1 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்கும். சோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கும்னா 1 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்கும். அப்ப நீங்க 10 பாயிண்ட் வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும். 100 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். இது என்னைக்கு சார் சம்பாதிச்சு கொடுக்கும் சார்? இப்ப டெய்லி எனக்கு ஏதாவது எடுத்துக்கலாமா? இதுக்கு கால அளவு பிக்ஸ் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு கீழே எவ்வளவு சீக்கிரம் அந்த பாயிண்ட் ஜெனரேட் ஆகி வருதோ அதை பொறுத்து நீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து இன்கம் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே. சோ இப்ப நிறுவனம் என்ன பண்றாங்க? இந்த ட்ரீ வேகமா வளரணும். இந்த ட்ரீ வேகமா வளர்ந்தாதான் நம்ம வந்து இந்த இதுல இணையக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் வேகமாக சம்பாதிக்க முடியும்ன்றதுனால இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? இந்த ரிவார்ட் பாயிண்ட் இன்கம் வந்து மக்களுக்கு புரியாது இல்லையா? சோ அதனால இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை நம்ம வந்து பிரபலப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுல இணையக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 100 பாயிண்ட் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. 100 பாயிண்ட் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஃப்ரீ தான், ஆனா அது ஃப்ரீ கிடையாது. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல நீங்க ஜாயின் பண்ண உடனே நீங்க எந்த விதமான தொகையும் கட்டாமல் உங்க பேர்ல ஒரு 100 பாயிண்ட் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஜெனரேட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப ஜெனரேட் பண்ணனா அது போய் 100 பாயிண்ட் போய் ஒரு சீனியாரிட்டில போய் உட்கார்ந்துக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு சீனியாரிட்டில அங்க போய் பாயிண்ட் போய் உட்கார்ந்துக்குது. ஓகே. இப்போ அந்த சீனியாரிட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். சோ ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் எவ்வளவு சம்பாதிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அப்படியே போகும் பாருங்க. 200 2000 20000 அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகி 24 மணி நேரத்திற்குள்ள நிறுவனம் உங்களை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இந்த 470 ரூபாய் பேமெண்ட் எதுக்காக அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் நம்ம நிறுவனம் துவங்க உள்ள ஜாம் என்ஜாய் ஓடிடி தளத்திற்கான 3 மாத சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை நீங்க கட்டி நீங்க உங்களுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டை நீங்க உங்க ஃபைனல் பண்ணிக்கணும், பர்மனன்ட் பண்ணிக்கணும். அந்த பிளேஸ்மெண்ட் இப்ப நீங்க ஒரு 20வது பிளேஸ்மெண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20வது பிளேஸ்மெண்ட்ல உங்க பேர்ல ஒரு 10 ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 20வது பிளேஸ்மெண்ட், அப்புறம் 21, அப்புறம் 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பிளேஸ்மெண்ட் உங்க பேர்ல கிரியேட் ஆயிருக்கும். ஓகே. இந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் அதே பிளேஸ்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்கம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சு, உங்க லாகின்ல இன்கம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சு 24 மணி நேரத்திற்குள்ள நீங்க 470 கொடுத்து அந்த பிளேஸ்மெண்ட்டை நீங்க ஃபைனல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஃபைனல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இல்ல சார் நமக்கு பரட்டு சார் இப்பதான் வந்து 18 ரூபா காட்டுது, இப்பதான் 200 ரூபா காட்டுது, இதெல்லாம் ஒரு பெரிய இன்கமா சார், பாத்துக்கோ சார் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா யாரு 470 ரூபா கட்டுறாரோ, இப்ப நீங்க 20வது பிளேஸ்மெண்ட்ல இருப்பீங்க, 2000வது பிளேஸ்மெண்ட்ல ஒருத்தர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஓகேங்களா? 2000வது பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு முன்பாக 470 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 24 மணி நேரம் வரைக்கும் உங்களை மாத்த மாட்டாங்க. 24 மணி நேரத்துக்கு பிறகு அவரு கட்டிட்டாரு அப்படின்னா நீங்க உங்க இடத்துக்கு உங்களுடைய ஐடி நம்பருக்கு அந்த 2000வது பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர் அங்க வந்துருவாரு. நீங்க 2000 பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. பட் ஐடி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஐடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப 2000வது பிளேஸ்மெண்ட்ல போய் இருக்கிறீங்க, அங்க இன்னும் இன்கமே ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஓகே. பட் நீங்க இப்ப 2000வது பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அதாவது 20வது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாரு பாருங்க, அவருக்கு 18 ரூபால தான் இன்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது 18,000 ஆயிருக்கும், 1,80,000 மாறும். அப்ப இந்த விரைவான இன்கம் யாரு அனுபவிப்பான்னு பாத்தீங்கன்னா நீங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் 20வது பிளேஸ்மெண்ட் உங்ககிட்ட தான் இருந்துச்சு. நீங்க அந்த பிளேஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்காதனால அந்த பிளேஸ்மெண்ட் வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. அப்ப யார் புதிதாக அந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த நபருக்கு நம்ம வந்து அந்த அந்த பெனிஃபிட்டா அவரு அடைய ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா? சோ அதனால இந்த பிளேஸ்மெண்ட் நீங்க இறுதி பண்றதுக்கு இப்ப இன்கம் ஸ்டார்ட் ஆகி நீங்க 24 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. சோ அதுக்குள்ள நீங்க உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் சரி, உங்களுடைய ஐடி நம்பர், இப்ப இருக்கக்கூடிய ஐடி நம்பர் யாருக்குமே வந்து நிரந்தரமான ஐடி நம்பர் கிடையாது. இன்னும் கம்பெனி யாருக்கும்
நிரந்தரமான ஐடி நம்பரை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துடலான் இருந்தோம். பட் ஆனா நாங்க கட் ஆஃப் பண்ணோம்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 12,000 நபர்களுக்கு வந்து இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 12,000 நபர்களோட ஐடியும் அடுத்தடுத்து கீழே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இப்போ நான் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் வெளியிட்டேன் பாருங்க. அதுல முதல் 500வது ஸ்டேஜ்ல இருக்க 500வது சீனியாரிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,000 காட்டியிருக்கோம், 20,000 காட்டியிருக்கோம், 15,000 காட்டியிருக்கோம். ஆனா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சரி பேமெண்ட் நமக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து நீங்க ஆரம்பத்துல ஃப்ரீயா நீங்க வந்து பாயிண்ட கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா உங்க பிளேஸ்மெண்ட்டை இறுதி பண்ணணும் அப்படின்னா நீங்க 470 கட்டினா மட்டும் தான் உங்க பிளேஸ்மெண்ட் இறுதி ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் உங்க பிளேஸ்மெண்ட் பெர்மிட் ஆகாது. பட் உங்க பேர்ல இருக்கக்கூடிய 100 ஐடி கிரியேட் ஆயிருக்கும். அதுல இருந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. நீங்க எந்த லெவல் போனாலும், நீங்க இப்ப 20வது லெவல்ல இருந்து 2,000வது லெவல் இறங்கினாலும் அங்கேயும் உங்களுக்கு 100 ஐடி உங்க பேர்ல இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஃபைனல் பண்ணணும் அப்படின்னா நீங்க 470 பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைனல் ஆகும். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த மட்டும் நிறுவனம் வந்து எங்க இருந்து கையில இருந்து எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? சோ நிறுவனம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நீங்க இவ்வளவு பெரிய தொகை நேற்றுலாம் காட்டினேன் உங்களுக்கு வந்து யாரு வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு ஏர்னிங் வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டினேன். சோ 9 lakhsல இருந்து எல்லாம் வந்திருக்கு. 9 lakhs, 7 lakhs, 1 lakh, 3 lakh அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதெல்லாம் சார் இந்த வருமானம் எல்லாம் உண்மையா? நிறைய பேருக்கு மீட்டிங் முடிஞ்சோன்னா நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு, எனக்கு மட்டும் கிடையாது, வாசு சாருக்கு ஏகப்பட்ட வாய்ஸ் ரெக்கார்டு. ஓகேங்களா? ரோஹித் சாருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய. இதெல்லாம் உண்மையா சார்? உண்மையா கொடுத்துருவாங்களா? சோ அப்படின்னா சார் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் சொல்றேங்க. முன்னாடி இருந்தது கம்பெனிக்குள்ள ஒரு வியாபாரம் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு அது கமிட்மெண்டான ஒரு விஷயம். பிரீமியம்ல வந்து நீங்க வந்து பேட்ச் 4ல இருக்கீங்க, உங்களுக்கு நான் 1200 தர்றேன் அப்படின்னு சொல்றேன்னா சோ சும்மாலாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு பிசினஸ் நடக்கணும். அந்த பிசினஸ் நடந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஒரு பிசினஸ் நடக்கல, பட் அங்க கொடுக்குறன்ற கமிட்மெண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாதுங்க. இங்க நீங்க வந்து இங்க பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா 470 ரூபாய் பேமெண்ட் பண்ண போறீங்க. இந்த 470 ரூபாய் கம்பெனிக்கு வியாபாரம், சும்மா கிடையாது. கம்பெனியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஓடிடிக்கு எடுத்தாலும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் வருமானம் தான். என்னென்ன வகையில நிறுவனம் வந்து வருமானத்தை கொண்டுட்டு வராங்கன்னு பாருங்களேன். நீங்க இப்ப இந்த இதுல இருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட் வாங்கின அத்தனை பேருக்கும் கம்பெனி வந்து பைனோ பேலெட் மூலமாக 10,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்களா? சோ இந்த கிரெடிட் லிமிட் நீங்க வச்சுட்டு யாரும் சும்மா இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க நாளைக்கே ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இந்தியாவில எங்க இருந்தாலும் சரி நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இபி பில் கட்டுவீங்க, கேஸ் புக்கிங் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்பெய்ட் பில் கட்டுவீங்க, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. சோ இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நீங்க செய்வீங்க. சோ டிஜிட்டல் சந்தையில நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி பல விஷயங்களை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்க மூலமா கம்பெனிக்கு சேல்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, கிரெடிட் வேலிட்டி சிஸ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல கம்பெனில ப்ரொமோட்டர்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் கம்பெனி கம்பல்சரி 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து ஜாம் நியூஸ் இணையதளத்தை டெய்லி ஒரு டைம் போய் வியூ பண்ணணும். ஸ்ட்ரீட் கிளப் வெப்சைட்டை டெய்லி போய் வியூ பண்ணணும். இந்த 2 வெப்சைட்டையும் நீங்க போய் வியூ பண்றதுனால கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வருமானம் வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஷாப்பிங் மூலமா வருது, சர்வீஸ் மூலமா வருது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வருது. இது இப்போதைக்கு இதுதான் ஸ்டேஜ். இன்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பார்மசி டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஆட்டோ டாக்ஸி புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அது மூலமாலாம் உங்களுக்கு நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து உங்களுக்கு பேச்சளவுல நான் சொல்லிட்டு இருக்கேன். இது செயல்பாட்டுல வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அப்ப இப்போ எனக்கு கீழே 1 லட்சம் பாயிண்ட் இருக்கு சார். இந்த 1 லட்சம் பாயிண்ட் வந்து வியாபாரத்தின் மூலமா வந்திருக்கு. இந்த 1 லட்சம் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு 3000 ரூபாய் எனக்கு பணம் வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு 3000 பணம் வந்தாச்சு. எனக்கு நாளைக்கு 1 லட்சம் பாயிண்ட்டுக்கு மேல வரல, இந்த ட்ரீ எனக்கு போகல, கம்பெனி கொடுக்க போறது கிடையாது, கம்பெனிக்கு கமிட்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் சென்று இன்னொரு 1 லட்சம் பாயிண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். சோ அன்னைக்குதான் கம்பெனி உங்களுக்கு திரும்ப 3000 கொடுக்க போகுது. சோ தினசரி கொடுக்கணுன்ற கமிட்மெண்டோ எதுவுமே இந்த இடத்துல இல்ல. நீங்க நல்லா இந்த இடத்துல நல்லா நீங்க வந்து அதை வந்து ஒரு பகுத்தறிஞ்சு பார்க்கணும். சோ முன்னாடி இருந்த பிளான் இருந்து உங்களுக்கு 100% கம்பெனி கமிட்மெண்ட், உங்களுக்கு நீங்க வேலை செய்யறீங்களோ இல்லையோ, சோ கம்பெனி வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஓகே, அதுவும் சும்மா கிடையாது. நீங்க இங்க ப்ரீ ஏர்னிங் வேலட்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க அட்வான்ஸ் லோனா தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகே, சோ நீங்க வந்து உங்க ஏர்னிங்ல ஒரு லோனா தான் வாங்கியிருக்கீங்க. பட் இங்க வரும்பொழுது உங்களுக்கு அந்த இன்கம் வந்து உங்களுக்கு இங்க பிடிச்சிருவாங்க. ஓகே, இப்ப யாரெல்லாம் பிரீமியத்துல இருக்கீங்களோ, சூப்பர் பிரீமியத்துல இருக்கீங்களோ, சோ உங்களுக்கு இங்க வரக்கூடிய இன்கம் வந்து கம்பெனி அந்த 2 இன்கமையும் உங்களுக்கு பிடிச்சுதான் நீங்க அதுக்கு மேல உள்ள இன்கம் தான் நீங்க இங்க எடுக்க முடியும். அது வரைக்கும் உள்ள இன்கம் நீங்க எடுக்க முடியாது. ஓகே, சோ அப்ப இங்க கமிட்மெண்டான ஒரு விஷயம் இங்க வந்து கிடையாது முதல்ல. ஓகேங்களா? சோ கம்பெனில அதே மாதிரி பே அவுட் விஷயம் மெயினான ஒரு விஷயம் சார். இதுல கம்பெனியோட ஒரு முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னா 10 கோடி வாடிக்கையாளர்கள் வரைக்கும் இந்த ஃப்ரீயா வந்து பாயிண்ட் ஜெனரேட் பண்றத உங்களுக்கு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இதை வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 10 கோடி வாடிக்கையாளர்கள் அவங்க ஜாயின் பண்ணோன்னு 100 பாயிண்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க எத்தனை ஆயிரம் பாயிண்ட் வருது. கிட்டத்தட்ட 1000 கோடி பாயிண்ட் வந்து இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஜெனரேட் ஆக போகுது. அவங்க பிளேஸ்மெண்ட் அப்புறமா தான் எடுக்க போறாங்க, அதை விட்டுருங்க. சோ 1000 கோடி பாயிண்ட் வந்து இதுல வந்து ஜெனரேட் ஆகும் பொழுது அப்ப எத்தனை கோடி மக்கள் இதுல வந்து அவங்க பேஅவுட்டுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கோடி மக்களுக்கும் மேனுவலா டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா இதற்காக ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேயோட இன்டகிரேஷன் எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்க டெக்னிக்கலா உள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு முழுமையாக எப்படி எதிர்காலத்துல எப்படி செயல்பட போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பே அவுட் என்ன சார், ஒரு நாள் வருது ஒரு நாள் வரல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆரம்ப கட்டம். இந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் நிறுவனம் வந்து கடந்த ஒரு வருட காலமாக இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேமெண்ட் எப்படி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு இப்போ உங்களுடைய பேடிஎம் வேலட் போறீங்க உதாரணத்துக்கு. பேடிஎம் வேலட்ல அமௌண்ட் வந்து நீங்க மாத்தி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் மாத்தி வச்சிருப்பீங்க. அந்த 50,000 நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதுல இருந்து ஒரு இபி பில் ஒரு 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க போய் அந்த பணத்தை அந்த வேலட்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இபி பில் கட்டுறீங்க அப்படின்னா, அப்ப இபி பில் வந்து பில் ஆயிடுது, பேமெண்ட் ஆயிடுது. ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க, போஸ்ட்பெய்ட் பில் கட்டுறீங்க. அப்ப 1000 ரூபாய்க்கு போஸ்ட்பெய்ட் பில் கட்ட முடியுது. சோ அப்ப நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்ப அந்த பேடிஎம் வேலட்ல இருக்கிறது ரியல் மணியா விர்ச்சுவல் மணியா, வெறும் சும்மா டம்மியா போட்டிருக்காங்க மாட்டா. ஓகேங்களா? பட் அது ரியல் மணி. இந்த பேடிஎம் வேலட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது தெரியுங்களா? சோ இவங்க பேடிஎம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டைப்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்கோட அவங்க டைப்ல இருப்பாங்க. எந்த ஒரு வேலட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வங்கியோடைய டைப் இல்லாம செய்யவே முடியாது, செயல்படவே முடியாது. ஓகேங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல ஒரு வேலட் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போடக்கூடிய பணம் எல்லாமே அந்த வேலட் சிஸ்டத்துல போய் ஏறிடும். ஓகேங்களா? அப்ப பேடிஎம் நிறுவனமும் அதை எடுத்து செலவு பண்ணுவாங்க. இப்ப பேடிஎம் நிறுவனத்துக்கு நீங்க கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உங்களுக்கு டம்மியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டு அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப எல்லாம் கொடுக்கணும்னா அந்த இடத்துல அங்க பணம் இருக்கணும், அது ரியலா மாறணும். பட் ஆனா நீங்க போடக்கூடிய பணம் எல்லாமே, நீங்க செலுத்தக்கூடிய பணம் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுடைய அந்த வேலட்ல, அந்த பேங்கோடைய வேலட்ல போய் வச்சிருவாங்க. அப்ப நீங்க அந்த பேடிஎம் வேலட் மூலமாக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் அந்த ஏபிஐ இன்டகிரேஷன் மூலமாக அந்த வங்கியோட வேலட் அந்த பேடிஎம் வேலட்ல போயிட்டு செக் பண்ணிட்டு பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும். ஓகேங்களா? இதேதான் இங்க பண்ண போறோம். இதேதான் இங்க நம்மளும் ஒரு பேமெண்ட் கேட்வே மூலமாக அங்க ஒரு பேங்க்ல ஒரு வேலட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இங்க கம்பெனிக்கு இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் கிரியேட் ஆகுது, இன்னைக்கு வந்து 1,00,000 பாயிண்ட் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கம்பெனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1,00,000 பாயிண்ட் இன்னைக்கு கிரியேட் ஆகுதுன்னா உடனடியாக அந்த 6 lakhs rupees தூக்கி அந்த பேங்க்ல டெபாசிட் வச்சிருவாங்க. நீங்க எனக்கு ஒரு 3,000 வந்திருக்கு சார், நான் இன்னைக்கு எடுக்கல, 3,000 வந்திருக்கு வேலட்ல இருக்கு, நான் வந்து இன்னைக்கு எடுக்கல, நான் எனக்கு இஷ்டம் சார், நான் இன்னைக்கு 300 ரூபா எடுப்பேன், 200 எடுப்பேன், 3,000 எடுப்பேன், எப்ப வேணாலும் நீங்க எடுங்க. 24x7 நீங்க எப்ப எடுத்தாலும் 2 செகண்ட்ல உங்களுக்கு பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். சோ இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல இந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக நம்ம வந்து இதை வடிவமைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதனுடைய இப்ப நான் சொல்ற இந்த சிஸ்டம் வந்து எனபிள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 தினங்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்பதான் அதுக்கான வேலைகள், அந்த ஏபிஐ இன்டகிரேஷன் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப சோ இதனுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம மேனுவலா போடுற மாதிரி சிஸ்டமோ பல்க் டிரான்ஸ்ஃபரே இருந்தாலும் நாங்க மேனுவலா ரெடி பண்ணுங்க. மேனுவலா ரெடி பண்ணாதான் பண்ண முடியும். ஆனால் இது வந்து அப்படிப்பட்ட சிஸ்டம் கிடையாது. நீங்க 1 கோடி மக்கள் நாளைக்கு நம்ம இதுல பே அவுட் வருது அப்படின்னாலும் 1 கோடி மக்களும் போய் அந்த இடத்துல விட்ரால் கொடுக்கும் போது
வித்ட்ரால் கொடுத்தோன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS வாயிலாகவோ இல்லது வாட்ஸ்அப் வாயிலாகவோ ஒரு பேமெண்ட் லிங்க் வரும், ஒரு பே அவுட் லிங்க் வரும். பேமெண்ட் லிங்க்ல பே அவுட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு எண் கேட்கும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதை டைப் பண்றீங்க. அடுத்து வங்கியோடைய IFSC கோடு கேட்கும், உங்களுடைய பேங்கோடைய IFSC கோட் டைப் பண்றீங்க, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்ட்ரால் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க்கு ஒரு 2 செகண்ட்ல டெபாசிட் ஆயிடும். ஒருவேளை உங்க பேங்க் சர்வர் ப்ராப்ளமா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் யுவர் பேங்க் சர்வர் இஸ் ஷட் டவுன் அப்படி ஏதோ ஒன்று டவுன் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா? அப்ப சோ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்க வந்துடலாம். ஓகே, அப்போ உங்களோட பணம் வந்து எப்போதுமே வேலட்ல இருக்கும். சோ இது 100% ரியல் மணியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வேலட் சிஸ்டம் அப்படின்றது 100% ரியல் மணியா இருக்கும். இது நடைமுறைக்கு வரும்பொழுது உங்களுக்கே புரியும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில், ஓகேங்களா, இந்த பே அவுட் சிஸ்டம் நடைமுறைக்கு வந்த ஒரு 2 நாட்களுக்குள்ள இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் வாடிக்கையாளர்கள் இணையறார்களா இல்லையா என்பதை நீங்க கண்கூடாக நீங்க பார்க்கலாம். சோ அன்னைக்கு இந்த சீனியாரிட்டியில இடம் பிடிக்கிறது அப்படின்றது நிறைய நண்பர்கள் வந்து ஓடி ஓடி வந்து இந்த இடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு வருவார்கள் அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பே அவுட் சிஸ்டம் வந்து கம்பெனி வந்து மேனுவலா பண்ணக்கூடிய, யாரு எப்ப எடுக்கிறானே எங்களுக்கு தெரியாது. ஸோ உண்மையான பாத்தீங்கன்னா யார் எப்போ எடுக்கிறானே தெரியாது. ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்வளவு பாயிண்ட் ஜென்ரேட் ஆயிருக்குன்றதையும் ஒரு டயத்துல கண்டுபிடிக்க முடியாது, இப்பயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 1.5 கோடி பாயிண்ட்டுக்கு மேல போயாச்சு. நம்ம இதுல எவ்வளவு ஜென்ரேட் ஆகுதுன்னா 1.5 கோடி பாயிண்ட்டுக்கு மேல போய் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறுவனத்துல சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்க ரவுண்ட் த கிளாக்கா இந்த சிஸ்டம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இதனுடைய சிஸ்டம் எல்லாமே வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப அருமையா வடிவமைச்சிட்டு இருக்காங்க. சோ சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து இன்னும் 1 வார காலம் கழிச்சு பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேனல், உங்களுடைய யூசர் பேனல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசா மாறி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சோ அது வந்து ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து இதை வடிவமைச்சிட்டு வராங்க. அதே மாதிரி பேபால் ஆப்ஷன் கொடுத்துட்டு வரோம். சோ இன்டர்நேஷனல் லெவல்ல அதை வந்து யூஸ் பண்றதுக்கான பேபால் ஆப்ஷன், பேபாலுடைய பே அவுட் லிங்க், பேபாலுடைய பேமெண்ட் லிங்க் எல்லாமே நம்ம அதுல எனபிள் பண்றதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்குது. சோ இன்னும் ஒரு 3 மாத காலம் போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு டெக்னாலஜி லெவல்ல ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு விஷயமாக இந்த பே அவுட் லிங்க் இருக்கும். அப்ப ஒரு சாதாரண கஸ்டமர் கூட எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு எப்ப எனக்கு பேமெண்ட் வரும் அப்படின்றது இதுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேமெண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும். அந்த தருணம் இன்னும் ஒரு 10ல இருந்து 15 நாட்கள் ஆகும் அந்த தருணத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. சோ அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் சார், அன்னைக்கு நான் வந்து இந்த ட்ரீல வந்து உள்ள வந்துக்கிறேன் சார் அப்படின்னா வாங்க தாராளமா. சோ அதுக்காக நிறுவனம் வந்து இன்னைக்கே வரணும் அப்படின்னு உங்களை சொல்லல. பட் ஆனால் அன்னைக்கு நீங்க வரும்போது அது எந்த இடத்துல உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்குன்றத இதுல உறுதி சொல்ல முடியாது. சோ சீனியாரிட்டின்ற ஒரு விஷயம் தான் இந்த ட்ரீல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அந்த நீங்க சீனியாரிட்டில எவ்வளவு தூரம் முக்கியமாக மேல வரீங்களோ சோ அவ்வளவு தூரம் நீங்க விரைவாக சம்பாதிக்கலாம். இன்னும் 10 வருடம் சென்று இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு வாடிக்கையாளர் உள்ள வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கும் வருமானம் வரும். ஆனா அன்னைக்கு அவர் சிறுக சம்பாதிக்கிறது வந்து இப்போ வெயில் காலத்துல மழை பெய்யறதுக்கும் மழை காலத்துல மழை பெய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான். சோ இப்ப நீங்க இருக்கக்கூடிய சீனியாரிட்டின்றது ரொம்ப அடர்த்தியா ரொம்ப விரைவாக வந்து நீங்க வந்து அந்த ட்ரீ வந்து வளர ஆரம்பிக்கும். சோ போக போக பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரீயோடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு, ஏன்னா கீழே போகும்போது டெப்த் அதிகமாகும் போது அதனுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக இப்ப இருக்கக்கூடிய வேகத்துல போகாது. அதுதான் வித்தியாசம். மற்றபடி அன்னைக்கு உள்ளவர்களுக்கும் வருமானம் வரும், யாரும் அதுல எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ எப்ப சார் இந்த ட்ரீ வளராம நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் நிக்கும். ஒரு நாள்ல என்னைக்கு நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ன்ற ஒரு விஷயம் ஜமோரால டிரான்சாக்ஷனே நடக்கலங்க அப்படின்ற ஒரு விஷயம் வர்ற அன்னைக்கு மட்டும்தான், அதுக்கு பிறகுதாங்க இந்த ட்ரீ வளர்ச்சியே நின்றும். அது வரை இந்த ட்ரீயோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டே போகும். சோ இந்த ட்ரீ வந்து நம்ம வெறும் நீங்க மெம்பர்ஸை மட்டும் வச்சு பாக்குறீங்கன்னா இந்த ட்ரீ வளராதுங்க. ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து இதுல வந்து உள்ள வருவாங்கன்னா வர்றதுக்கு சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. சில பேருக்கு இதை புரியறதுக்கு இன்னும் 1 வருட காலம் எடுக்கும். சோ அன்னைக்குதான் வருவாரு. அப்ப வெறும் மனிதர்களை மட்டும், ஒரு நபர்களை மட்டும் பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. மனிதர் ஒண்ணுதான், ஆனால் அவர் மூலமாக உருவாகக்கூடிய பாயிண்ட் வந்து நிறைய பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுது. அதுதான் விஷயம். இதுல
ஓகேங்களா? சோ ஒரே மனிதர் அவர் மூலமாக 1000 10,000 பாயிண்ட்டுக்குள்ள ஜெனரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதுல இருக்கு. இங்க பாயிண்ட் தான் உங்களுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுக்க போகுது, மனிதர்கள் அமைச்சு கொடுக்க போறது கிடையாது. பாயிண்ட் தான் இதனுடைய ட்ரீ ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு நிரப்பி கொடுக்க போகுது. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 1 கோடி பேர் மூலமாக 10 கோடி பாயிண்ட் கூட ஜெனரேட் ஆகும், 100 கோடி பாயிண்ட் கூட ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால இதனுடைய ட்ரீ ஸ்ட்ரக்சர் இன்னும் நாளுக்கு நாள் மிக வேகமாக வளருமே ஒழிய இது வந்து டெஃபினட்டா இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கஸ்டமருக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் முழுமையா உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ கஸ்டமருக்கு வந்து இந்த சிஸ்டத்தை யார் சார் போய் எடுத்துட்டு சொல்றது? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து ஒரு 470 பேமெண்ட் பண்ணோம், எப்படி எல்லாம் வந்து இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும், இந்த பாயிண்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு பிறகு எப்படி எல்லாம் இந்த ட்ரீக்குள்ள போய் உட்காரும், எப்படி எல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், இன்கம் ஜென்ரேட் ஆனதுக்கு பிறகு நான் எப்படி எல்லாம் விட்ரால் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு யாரு போய் சொல்றது? ஓகேங்களா? சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஓகே, சோ இன்னைக்கு எல்ஐசி நிறுவனம் பாலிசியை கொண்டு வந்தாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்தாங்க. அப்ப அதை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தானே மக்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தார். யார் சேர்த்தா? ஏஜென்ட். ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் வந்து அதை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தார்கள் இல்லையா? அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை, இந்த ஒரு புதுமையான சிஸ்டத்தை, இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை வாடிக்கையாளர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அவர் தான் ப்ரமோட்டர். ஓகே, சோ இந்த ப்ரமோட்டரை நிறுவனம் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக எடுக்குதுங்க. ஓகேங்களா? சோ இவருக்கு தினசரி வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 150 ரூபாய் கொடுக்குறாங்க கம்பெனி. ஒரு ப்ரமோட்டருக்கு 150 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ 150 ரூபாய் இவன் சம்பாதிக்கலாம், 700 ரூபாயும் சம்பாதிக்கலாம். அது எப்படிங்க 700 ரூபாய் சம்பாதிக்கணும்னா, என்னைய மாதிரி நான் ஒரு 4 ப்ரமோட்டரை உருவாக்கிட்டேன்னு வச்சுங்களேன், என்னைய மாதிரி ஒரு 4 ப்ரமோட்டரை உருவாக்கிட்டேன் அப்படின்னா, சோ உங்களுக்கு என்னுடைய தினசரி வருமானம் 700 ரூபாயா மாறிடும். நான் மட்டும் ஒர்க் பண்றேன், நான் யாரையும் எந்த ப்ரமோட்டரையும் நான் ரெஃபர் பண்ணல அப்படின்னா எனக்கு 150 ரூபாய் கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ என்னைய மாதிரி 4 ப்ரமோட்டர் நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா, ஓகேங்களா, நிறுவனம் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ருபீஸ் கொடுக்குறாங்க. சார் இதுக்கு ஏதாவது நான் வந்து பணம் கட்டணுமா சார்? இதுக்கு ஏதாவது வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணணுமா சார் அப்படின்னா, ஆமாங்க, இதுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். பயப்படாதீங்க, 10,000 ரூபாய் கிடையாது, 149 ரூபாய் தான் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். 10,000 ரூபாய் மறந்துடாதீங்க. நான் ஏதோ சும்மா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்காக சொன்னேன். 10,000 ரூபாய் கிடையாதுங்க, எந்த விதமான டெபாசிட் தொகையும் கிடையாது. நீங்க இந்த நிறுவனத்துல ஒரு ப்ரமோட்டராக உங்களை பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணம் 149 ரூபாய். 149 ரூபாய் செலுத்தி நீங்க இந்த நிறுவனத்தினுடைய ஒரு ப்ரமோட்டராக இணைந்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? தினசரி நிறுவனம் வழங்கக்கூடிய போஸ்டரை நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்க வைக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காகனா நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்காக. நிறுவனம் இன்னும் நிறைய ப்ராடக்ட் கொண்டுட்டு வர போறாங்க, நிறைய சர்வீசஸ் கொண்டுட்டு வர போறாங்க. இது உங்களுடைய மக்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மக்களுக்கு நம்ம போன் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்களா? போன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியுமா? சோ சார் இது மாதிரி எங்க கம்பெனில வந்து இதெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை மார்க்கெட்டிங் படுத்துவதற்காக உங்களை தினசரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக உங்களுக்கு வைக்க சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, டிபி வைக்க சொல்றாங்க. சில பேர் உங்க ஸ்டேட்டஸே வந்து பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க டிபி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இது என்ன டிபி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ, என்னமா ஒரு டிபி வச்சிருக்க, ஏதோ ஒரு கம்பெனி டிபி வச்சிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட நமக்கு நிறுவனத்தை பத்தி சொல்லுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதுனால உங்களை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள், எல்லா நாளும் டிபி வைக்க சொல்ல முடியாது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களை வந்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய போஸ்டர்ஸை வந்து பிக்சரை வந்து உங்களுக்கு உங்களுடைய டிபியாக உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வைக்க சொல்றாங்க. அடுத்தது கம்பெனியுடைய சோசியல் மீடியா வெப்சைட், அதுல தினசரி லாகின் பண்ணி குறைஞ்சபட்சம் 2 போஸ்டர் போடுங்கன்னு சொல்றாங்க. 2 தடவை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2 தடவை போஸ்ட் பண்ணணும். 2 போஸ்ட் போடுறதுக்கும் 2 தடவை போஸ்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே போஸ்ட்ல 2 போஸ்ட் இல்ல 10 போஸ்ட் கூட போடலாம், அது பேரு கிடையாது. 2 தடவை போஸ்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை லாகின் பண்ணுங்க குறைஞ்சபட்சம். அதுல நீங்க 2 தடவை போஸ்ட் போடுங்க. அடுத்து 4வதா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாம் நியூஸ் அப்படின்ற நம்மளுடைய செய்தி இணையதளம். ஓகேங்களா? அந்த செய்தி இணையதளத்துல நீங்க தினசரி ஒரு விசிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தினசரி விசிட் பண்ணி அங்க ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க, அந்த டாஸ்க ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா?
ஸோ அங்க ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த இடத்துல. அந்த டாஸ்க்கை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெய்லி அந்த சைட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்றது அர்த்தம். ஓகே. ஸோ அந்த அந்த சார் எனக்கு நான் கேரளால இருக்கேன் சார், எனக்கு மொழி தெரியாது அப்படின்னா உங்களுக்கு மலையாளத்துல இருக்கும் அந்த அந்த செய்தி இணையதளம். சார் நான் பெங்களூர்ல இருக்கேன், கன்னடத்துல இருக்கும். சார் நான் புதுடெல்லியில இருக்கேன் அப்படின்னா ஹிந்தியில இருக்கும். சார் நம்ம ஆந்திரால இருக்கேன் அப்படின்னா தெலுங்குல இருக்கும். ஓகேங்களா? இப்படி 5 மொழிகள்ல நம்மளுடைய ஜாம் நியூஸ் இணையதளம் வந்து வெளிவர போகுது. ஸோ அந்த அந்த இணையதளங்கள்ல நீங்க அந்த இணையதளத்துல நீங்க தினசரி ஒரு விசிட் பண்ணி நீங்க ஒரு ஒரு வந்ததுக்கான ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த 4 விஷயம் பண்ணிட்டீங்க இல்லையா? 5ஆவதா ஒரு விஷயம் இருக்கு. நீங்க 15 வாடிக்கையாளர்களை நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்திலையும் ஸ்ட்ரீட் பஜார்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒரே ஒரு முறை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. மாசம் உங்களை 15 பேர் சேர்க்க சொல்ல ஒரு முறை மட்டும் 15 வாடிக்கையாளர்களை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 15 வாடிக்கையாளர்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, குறைந்தபட்சம் 100 ரிவார்ட் பாயிண்ட அவர் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். பிளேஸ்மெண்ட் நான் பர்மனண்டா எடுத்துக்கணும்னு நான் சொல்லல. அவருக்கு என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு அவர் 470 ரூபாய் கட்டி பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஐடி கிரியேட் பண்றது வேற, பிளேஸ்மெண்ட் வேற. ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் இருந்தாதான் உங்களுக்கு வருமானம் வரும். பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா வெறும் அந்த ஐடி வந்து மற்றவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வருமானம் வேணும்னா நீங்க பிளேஸ்மெண்ட் எடுக்கணும். மற்றவங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்க உங்க பாயிண்ட கிரியேட் பண்ணணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றவர்களுக்கு வருமானம் வருவதற்காக நீங்க ஒரு 15 வாடிக்கையாளர்களை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 15 வாடிக்கையாளர்களையும் 100 ரிவார்ட் பாயிண்ட கிரியேட் பண்ண வச்சிருக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய கடமைங்க. ஸோ நீங்க டெய்லி ஸ்டேட்டஸ் போடணும், டிபி வைக்கணும், ஸ்ட்ரீட் கிளப்ல போயிட்டு போஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் ஜாம் நியூஸ் இணையதளத்துல போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும். அடுத்தது நீங்க நம்மளுடைய 15 வாடிக்கையாளர்களை நீங்க ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்திலையும் ஸ்ட்ரீட் பஜார் ஆப்லையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவர்கள் 100 ரிவார்ட் பாயிண்ட், குறைந்தபட்சம் 100 ரிவார்ட் பாயிண்ட அவங்கள ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி மட்டும் ஆக்டிவேட் பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த 15 கஸ்டமரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள், ஓகேங்களா, நான் வந்து சவால் விட்டு சொல்றேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கஸ்டமர் 100% நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்கு தன்னால தேடி வருவார். ஓகேங்களா? தேடி வராம இங்க இருக்கவே முடியாது. ஓகே. சோ அப்ப ஆக மொத்தத்துல இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல உள்ள வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த நம்ம நிறுவனத்துல அவர் பர்ச்சேஸ் பண்ணிதான் ஆகணும். அது அவர்களுடைய தலையெழுத்து. ஓகே. சோ இதுதாங்க ஒரு ப்ரமோட்டருடைய விஷயம். இப்ப இந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நிறுவனம் தினசரி 150 ரூபாய் கொடுக்குறாங்க. தினசரி உங்களுக்கு 150 ரூபாய் உங்களுக்கு நிறுவனம் வழங்குறாங்க. உங்களே மாதிரி 4 ப்ரமோட்டர்களை நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா? சோ 4 ப்ரமோட்டர்கள் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி 10,000 ரூபாய் கட்டினீங்களோ அதே மாதிரி அவங்களும் 4 பேர் 10,000 ரூபாய் கட்டணும் இல்லையா? சோ அப்படிலாம் கிடையாது. நீங்க 149 ரூபாய் கட்டுறீங்க, அவங்களும் 149 ரூபாய் 4 பேரும் கட்டுறாங்க பதிவு கட்டணமாக. சோ அதை நீங்க 4 பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ அவர்கள் உங்களுக்கு தினசரி இன்கம் வந்து 700 rupees உங்களுக்கு வரும். 700 rupees வரும். இந்த 149 ரூபாயும் கம்பெனி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை வேணான்னு சொல்லிட்டாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை வேணான்னு சொல்லியாச்சு. நீங்க 149 ரூபாய் கட்டணும், ஃப்ரீயா நீங்க ரிஜிஸ்டர் ஆகிங்க. ஃப்ரீயா அந்த நிறுவனத்துடைய ப்ரமோட்டராக இணைந்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்களே ஆனால் உங்களுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, யாரெல்லாம் ப்ரமோட்டராக இருக்கிறீர்களோ நிறுவனம் முன்னுரிமை, இந்த ஸ்ட்ரக்சர்ல முன்னுரிமை கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு முன்னுரிமை கொடுக்கறதோட உங்களுக்கு தான் முன்னுரிமை உண்டு. சோ யாரெல்லாம் வந்து நம்ம நிறுவனத்துடைய ப்ரமோட்டராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ சில பேர் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வச்சு, இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ன்றது உங்களைய இந்த இடத்துக்கு அழைத்து வருவதற்கான ஒரு சிஸ்டம் தான். சூப்பர் பிரீமியமாக இருக்கட்டும், பிரீமியம் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை உங்களிடம் ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துவதற்கும் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்குமான ஒரு விஷயம் தான் இந்த பிரீமியம், சூப்பர் பிரீமியம்லாம். இதுக்கு முன்னாடி இருந்த கஸ்டமர் பிளானோ அது அந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா? சோ அது நிறைய மாற்றங்கள் வந்தது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, சோ 470 ரூபா தானே, நம்ம வந்து எப்படிங்க இப்ப ஏன் வரல, நம்ம அப்புறமா பாத்துப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த சீனியாரிட்டியை விட்டுட்டீங்க, அந்த பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா
சோ பின்னாடி கண்டிப்பாக அதற்காக வருத்தப்படாத நபர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னா, சோ கண்டிப்பாக டெஃபினட்டா வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் இன்னைக்கு நான் விட்டுட்டேன் சார். எனக்கு 5வது பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு சார். கம்பெனில 5வது பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைச்சிச்சுங்க. ஆனா நான் அதை வந்து அன்னைக்கு வந்து ஏதோ நினைச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு விட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவருக்கு 5 கோடியாவது பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு அவருடைய லெவலை யோசிச்சு பாருங்க. வருத்தப்படாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. டெஃபினட்டா வருத்தப்படுவார். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் லீடர், ஓகேங்களா? சோ இன்னைக்கு அந்த வாய்ப்பை அவர் வந்து கொஞ்சம் 20 லெவலுக்குள்ள கிடைக்கக்கூடிய 20 சீனியாரிட்டிக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார். ஓகேங்களா? உண்மையிலேயே அவர் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பாயிண்ட்டுக்குள்ள உள்ள வருவார். வரும்பொழுது அன்னைக்கு ஏன்டா இதை தவற விட்டுட்டோன்ற நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வருதா இல்லையான்னு பாருங்க. சோ டெஃபினட். ஏன்னா கடந்த காலங்கள்ல நம்ம நிறுவனத்துல நடந்த நிறைய மாற்றங்களை அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை மதிப்பீடு செய்தீர்களேயானால் அந்த மதிப்பீடு நீங்கள் செய்யக்கூடிய அந்த மதிப்பீடு 100% தவறாக தான் இருக்கும். நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துடைய மதிப்பீடு என்பது வேறு, இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்பது வேறு. ஓகேங்களா? சோ இதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் என்பது வேறு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப ப்ரமோட்டருக்கான விஷயம் சொல்லிட்டேன். இந்த ப்ரமோட்டரை யார் சார் அப்பாயிண்ட் பண்றது? இந்த ப்ரமோட்டரை யார் லீட் பண்றது? அதுக்கு ஒரு லீடர் வேணும்ல. ஓகேங்களா? சோ அவர்தான் டீம் லீடர். ஓகேங்களா? இந்த டீம் லீடரோட வேலை என்ன தெரியுங்களா? டீம் லீடரோட வேலை 5 ப்ரமோட்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. 5 ப்ரமோட்டரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவர் டீம் லீடர் அப்படின்னு நம்ம நிறுவனம் சொல்றாங்க. இவருக்கு 499 ரூபாய் இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரை நிறுவனம் வந்து ஃப்ரீ பண்ணிருக்கு. உங்களால 5 கஸ்டமர் கிடையாது, 5 ப்ரமோட்டர் உருவாக்கக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்க டீம் லீடராக இந்த சிஸ்டத்துல நீங்க இணைந்து செயல்படலாம். சோ டீம் லீடராக நீங்க இணைந்து செஞ்சாலும் 15 வாடிக்கையாளர்களை நீங்க சேர்க்கணும். நீங்க ப்ரமோட்டரா இருந்தாலும் 15 வாடிக்கையாளர்களை நீங்க சேர்த்திருக்கணும். டீம் லீடராக பதவியில இருந்தாலும் நீங்கள் 15 வாடிக்கையாளர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்ப 15 வாடிக்கையாளர்ல ஒரு 5 பேரை நீங்க ப்ரமோட்டர் ஆகலாம். ஓகேங்களா? அப்ப ஆக மொத்தத்துல வாடிக்கையாளர்கள் என்பவர் 10 பேரும் கஸ்டமர் கம் ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய 5 பேரும் இருப்பாங்க. அப்ப நீங்க 5 ப்ரமோட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி நிறுவனம் வந்து 1200 ரூபாய் உங்களுக்கு தினசரி வருமானமாக கொடுக்குறாங்க டீம் லீடருக்கு. டீம் லீடருக்கு மேல ஏதாவது ஒரு பதவி உயர்வு இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. அது என்ன பதவி உயர்வுனா கோஆர்டினேட்டர் அப்படின்ற பதவி உயர்வு. இந்த டீம் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி, ஓகேங்களா, எல்லா டீம் லீடரையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த டீமை வழி நடத்துறாரு பாத்தீங்களா, இந்த குழுவை வழி நடத்துறாரு பாத்தீங்களா, அவர் தான் கோஆர்டினேட்டர். ஸோ அந்த கோஆர்டினேட்டருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து 699 ரூபாய். இதுவும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறுவனம் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இவரு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டீம் லீடரை அப்பாயிண்ட் பண்ணணும். 5 டீம் லீடரை இவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ 5 டீம் லீடரையும் அப்பாயிண்ட் பண்ணணும், 15 வாடிக்கையாளர்களையும் இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 15 வாடிக்கையாளர்களையும் 100 பாயிண்ட் வந்து கொண்டு வந்திருக்கணும். 100 பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கணும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இந்த கோஆர்டினேட்டருக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி 1800 ரூபாய் வருமானம் நிறுவனம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா டீம் லீடருக்கு மேல கோஆர்டினேட்டருக்கு மேல ஆர்கனைசர். ஓகேங்களா? சோ இந்த குழுவை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர் அவர் தாங்க. இந்த குழுவை ஒருங்கிணைந்து அந்த 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 ப்ரமோட்டருக்கான ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அவங்களை எல்லாம் வந்து அரவணைச்சு இந்த டோட்டல் டீமை ஆர்கனைஸ் பண்ண போறது யாருன்னா இந்த ஆர்கனைசராக செயல்படக்கூடியவர்கள் தான். இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் 699 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 699 ரூபாய் பேமெண்ட். இதுவும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் வந்து நிறுவனம் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் வந்து நிறுவனம் வந்து டோட்டலா வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வரை. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கோஆர்டினேட்டரை இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். 15 வாடிக்கையாளர்களையும் இவர் ரெஃபர் பண்ணிக்கணும். நேரடியாக 15 வாடிக்கையாளர்கள். அந்த 15 வாடிக்கையாளர்கள் இருந்து கூட ஒரு 5 பேரை இவர் ஆர்கனைசராக அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சரி, ஒரு கோஆர்டினேட்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். அப்ப இவருடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? தினசரி 2500 ரூபாய். ஓகே. அடுத்தது பிரசிடென்ட். சோ இவர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர். இந்த டீமுக்கே தலைவர் அவர் தான். இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கே தலைவர் இவர் தான். ஓகேங்களா? சோ ஒரு இன்னைக்கு நம்ம நாட்டை வழிநடத்தக்கூடியவர் யாருங்க? ஓகேங்களா? பிரதமராக இருக்கலாம் அரசியல் அப்படி. ஆனால் பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் தான் அரசியல் சாசனத்துடைய தலைவராக இருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நம்ம நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் அமைப்புக்கு யாரு வந்து ஒரு முன்னுரிமை
பெற்ற ஒரு முதல் தரமான ஒரு லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பிரசிடென்ட் தாங்க. சோ இந்த பிரசிடென்டோடைய அவருக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆர்கனைசரை அவர் நியமிச்சிருக்கணும். இந்த 5 ஆர்கனைசர் மூலமாக ஒரு மிகப்பெரிய டீமை உருவாக்கி அதன் மூலமாக மாதந்தோறும் நாளுக்கு நாள் விற்பனையை மேம்படுத்துவதில் அவருடைய கவனம் செலுத்தணும். சோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விற்பனை கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தான் நிறுவனம் வந்து இந்த பிரசிடென்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிரசிடென்டாக செயல்படக்கூடியவருக்கு தினசரி வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? தினசரி 5000 ரூபாய். மாதந்தோறும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் அவருக்கு சரி 22 நாள் வரும்போது 1,10,000 ரூபாய் வந்து அவருடைய ஒரு மாத வருமானமாக இருக்கும். இது மட்டும்தான் வருமானமா சார்? ப்ரொமோட்டருக்கு இது வருமானம் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கு இது வருமானம் கிடையாது. இதற்கு மேல ஒரு வருமானம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? சேல்ஸ் இன்கம் அப்படின்றதுக்கு கீழே 15 வாடிக்கையாளர்கள் சேர்க்கிறாங்க இல்லையா? ஒரு பிரசிடென்ட்டுக்கு கீழே 9,375 வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. 9,375 வாடிக்கையாளர்களும் ஆரம்ப கட்டத்துல பெருசா ஒண்ணும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கிறேன் நானே. ஆனா போக போக பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம், இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆஃபர், இந்த நிறுவனம் வந்து மிக எளிமையாக அங்கங்க பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு, சோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நிறுவனத்துல ஒரு வாடிக்கையாளர் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம், பொருள் வாங்குறாருன்னு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் ஒரு வாடிக்கையாளரை செலவு பண்ண வைக்கிறது தான் நம்ம நிறுவனத்துடைய நோக்கம். அப்ப ஒரு வாடிக்கையாளர் இருந்து 10,000 ரூபாய் அப்படின்னா இந்த 9,000 பேர்ட்டு இருந்து 10,000 ரூபாய் எத்தனை கோடின்னு கணக்கு பாத்துங்க. அத்தனை கோடியில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மார்ஜின், ஒரு சின்ன சம் பெர்சன்டேஜ் வந்து பிரசிடென்ட்டுக்கு வரும், ஆர்கனைசருக்கு வரும், கோஆர்டினேட்டருக்கு வரும், டீம் லீடருக்கு வரும், ப்ரொமோட்டருக்கு வரும். அப்ப ஒரு பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர் இந்த தினசரி 5,000 ரூபாய் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஜுஜிபியான ஒரு மேட்டரா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல நீங்க இந்த சேல்ஸ் இன்சென்டிவா சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க நனவாகிறதுக்கும் நீங்க அந்த இன்கமை நீங்க அனுபவிக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்குங்க. நாளைக்கே ஆகும்னு நினைச்சிருக்கீங்கன்னா அது ஆகாது. இங்க வந்து நம்ம இப்பதான் ஒரு நிறுவனத்துல இணைஞ்சிருக்கோம், இப்பதான் ஒரு விற்பனையை துவக்கி இருக்கோம். அந்த விற்பனை வந்து வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வரணும், அப்புறம் அந்த வாடிக்கையாளர்களை ரீடைன் பண்ணணும். சோ அதற்கு பிறகு அவர்களை நம்ம நிறுவனத்துல வாங்க வைக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த முயற்சியெல்லாம் எடுத்து நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பிசினஸா கொண்டுட்டு வர்றதுக்குன்றது கொஞ்சம் காலம் எடுக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதுவரை இந்த நிறுவனத்தோடு பொறுமையாக டிராவல் ஆகி வரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் மிகப்பெரிய வருமானம். வாழ்க்கையில நீங்க வந்து வேற எந்த ஒரு நிறுவனத்திலும் சம்பாதிக்க முடியாத, சம்பாதிக்க இயலாத ஒரு வருமானத்தை நீங்கள் இங்க பெறுவீர்கள். சோ 20 பிரசிடென்ட் தாங்க கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 20 பிரசிடென்ட் தான், 200 ஆர்கனைசர் தான். 20 பிரசிடென்ட்க்கு மேல கிடையாது, 200 ஆர்கனைசருக்கு மேல கிடையாது. ஓகேங்களா? அப்ப பாத்துங்க, அப்ப இந்த 20 பிரசிடென்டும் 200 ஆர்கனைசரும் எவ்வளவு ஒரு இப்ப இருக்கக்கூடிய எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்பது இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பிரசிடென்ட் எடுத்தவங்க எல்லாம் சில பேர் வந்து கிண்டல் பண்ணலாம் கடந்த கால பிளான வச்சு. ஓகேங்களா? ஆனால் அவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடு பதில் சொல்லும், நிறுவனத்துடைய செயல்பாடு பதில் சொல்லும். ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ கம்முட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் செயல்படுறேன் அப்படின்னா பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க அவர்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? நீங்க அவங்கள்ட்ட நம்பிக்கையாவும் பேச வேணாம். சோ நீங்க உங்களுடைய செயல்பாடு, நிறுவனத்துடைய செயல்பாடு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நம்பிக்கைய பிற்காலத்துல வர வைக்கும். ஓகேங்களா? சோ அதற்கான காலம் ரொம்ப நாள் கிடையாது. இப்போ நிறுவனத்துடைய பிளான ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். ரொம்ப தெளிவான ஒரு பாதையில நிறுவனம் வந்து இப்ப வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி கூட அந்த பிளான்லாம் வந்து தற்காலிகமான ஒரு பிளான்றது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? சோ அந்த பிளான வந்து இப்போ ஒரு பிளான்ல வந்து என்ட்ரி வந்துகிட்டே இருக்குங்க. பிரீமியத்துல என்ட்ரி வராமலாம் இல்ல, 12,500 ரூபாய் என்ட்ரி வரைக்கும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா நாங்களே தான் அது வேணாம்னு சொல்லி நிப்பாட்டணும். ஏன்னா அது நிரந்தரமான விஷயம் கிடையாது. உங்கள்கிட்ட 12,000 ரூபாய், என்கிட்ட நான் டெய்லி 1,000 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு நான் எவ்வளவு நான் சேல்ஸ் கொண்டுட்டு வரணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகே, அதெல்லாம் இயலாத ஒரு காரியம். ஓகே, பட் ஆனால் அதுக்கு கொடுக்காம அதுவும் நிறுவனம் வந்து கையில தான் கொடுக்க போறது இல்லைங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல நீங்க எல்லாருமே இருக்க போறீங்க. அந்த பிரீமியத்துல இருந்தாலும் சூப்பர் பிரீமியத்துல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இங்க என்ட்ரி இருக்கும்ல. ஆல்ரெடி அங்க 70 ரூபாய் கட்டிருப்பீங்க, 650 ரூபாய் கட்டிருப்பீங்க, 660 ரூபாய் கட்டிருப்பீங்க, 200 ரூபாய் கட்டிருப்பீங்க. உங்களுடைய பாயிண்ட் எல்லாமே இங்க இருக்குது உள்ள. ஓகேங்களா? இன்னும் உங்களுடைய பாயிண்ட் எல்லாம் இன்னும் உங்களுக்கு ஃப்ரீல போட ஆரம்பிக்கல. சோ அங்க இருக்கக்கூடிய media.maro பாயிண்ட்ஸ்ல போட்ட அத்தனை பாயிண்ட்டும் இங்க உங்களுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல கொண்டுட்டு வந்துருவாங்க. பட் ஆனா சீனியாரிட்டில முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அப்படி வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இங்க ரிவார்ட் பாயிண்ட்ல வரக்கூடிய வருமானத்தை தான் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்க போகிறார்கள். அதனால
எல்லா பிளானுமே பாத்தீங்கன்னா மார்ச் 8க்கு பிறகு அப்படியே சிறுதுளியாக ஸ்டார்ட் ஆகக்கூடியது. நேற்றுக்கு அப்படிதான் மழை பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே லைட்டா மீட்டிங் முடிஞ்சோன்னே நேற்று மீட்டிங் முடிஞ்சோன்னே உடனே அடுத்த 5 நிமிஷத்துல கரண்ட் போச்சு. நல்ல காத்து அடிச்சிச்சு. சின்னதா சுட்டா மழை பெஞ்சுச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெரிய மழை, அங்கங்க தண்ணி தேங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலைல பேப்பர் கட்டி அதுதான் சிறுதுளியாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் நாளைக்கு மிகப்பெரும் வெள்ளமாக, பண வெள்ளமாக உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும். அதை நீங்க போக போக உணரலாம். இதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நாங்க ஒரு ப்ரொமோட்டருக்கு 700 ரூபாய் தரேன்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்ககிட்ட இன்னைக்கு அதுல முன்னாடி நாங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டரா வச்சிருந்தது கூட 5825 ரூபாய் வச்சிருக்கோம். 5825 ரூபாய் நீங்க அதுல ஒரு இன்வெஸ்ட், அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவே வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது. இப்போ வரக்கூடிய எந்த ஒரு ப்ரொமோட்டர் இன்னும் ஒரு வருடம் சென்று அந்த ப்ரொமோட்டர் வந்தாலும் அவர் 149 ரூபா தான் கட்டப்படுறாரு. அது கூட எதுக்கு தெரியுங்களா? உங்களுக்காக நிறுவனம் செய்யக்கூடிய அலுவல் பணிகளுக்காக. ஓகேங்களா? உங்களுடைய விஷயத்துக்காக. ஏன்னா எல்லாருமே ப்ரொமோட்டராக சாதிப்பார்கள் என்றால் சாதிக்க மாட்டாங்க. அப்ப அவருக்காக இங்க நிறுவனத்துல ஒரு சின்ன அலுவல் பணி கண்டிப்பா நடந்துதானே ஆகணும். அப்ப அதுக்குன்னு நாங்க மேன் பவர் கொடுத்தானே ஆகணும். அதுக்குன்னு கம்ப்யூட்டர் கரண்ட் பில் செலவு பண்ணி தானே ஆகணும். அந்த அலுவல் பணிக்காக தான் அந்த 149 ரூபா நிறுவனம் வாங்குறது. அதுக்குதான் அந்த பதிவு கட்டணம் வாங்குறது. ஓகேங்களா? சோ இது எல்லா இடத்துலயும் உள்ள விஷயம் தான். இந்த சின்ன பதிவு கட்டணத்தின் மூலமாக தான் நீங்க இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சம்பாதிக்க போறீங்க. பட் இது எதுவுமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவோ வேறு எதுவும் மூலமாகவும் இங்க நிறுவனம் கொடுக்க போறது இல்ல. விற்பனையின் மூலமாக மட்டும்தான் இந்த வருமானம் நமக்கு வரப்போகிறது. அந்த விற்பனையை ஒரு மாபெரும் விற்பனை கட்டமைப்பை உருவாக்குறது, அது விரைவாக உருவாக்குறதுல ஓகேங்களா நம்ம ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கோம். சோ அந்த இப்போ நீங்க ப்ரொமோட்டராக நீங்க இதுல சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க தர வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. 3 விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா போதுங்க. இங்க டாப் மோஸ்ட்ல நீங்க சம்பாதிக்கலாம். என்ன தெரியுங்களா? ஒண்ணு உங்களுடைய உழைப்பு, அது அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு, நேர்மையுடன் உழைப்பு. 2வது உங்களுடைய திறமை. 3வது உங்களுடைய ஆர்வம் பிளஸ் முயற்சி. இந்த 3 விஷயங்கள் நீங்க கொடுப்பதற்கு, உங்களுடைய செயல்பாட்டை கொடுப்பதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்க கண்டிப்பாக இங்கு சக்சஸ்ஃபுல் ஒரு ப்ரொமோட்டராகவோ சக்சஸ்ஃபுல் பிரசிடென்டாகவோ நீங்கள் இங்கு செயல்பட முடியும். அதை விடுத்துட்டு நீங்க கடந்த காலங்களிலேயே நம்ம நிறுவனம் ஒரு ரெஃபரல் இன்னைக்கும் நான் பாக்குறேன். இன்னைக்கும் நிறைய இது அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எம்எல்ஏயோட பிளான் மாதிரியும் அந்த 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டா 4 பேரை ரெஃபர் பண்ணிட்டா நமக்கு இன்கம் கொடுக்குற மாதிரியும் சார் இது ரெஃபரல்லே ஒரு டயத்துல இல்லைன்றோம். இப்ப ஏன் உங்களை 4 பேர் ரெஃபர் பண்ண சொல்றோம் அப்படின்னா நிறுவனத்துடைய ட்ரீ வளரணும். சோ அதனாலதான் உங்களை கட்டாயம் பண்றாங்க. நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாதான் நீங்க இந்த இடத்த பிளேஸ்மெண்ட் பிடிக்க முடியும்ன்றத ஏன் கட்டாயம் பண்றாங்க அப்படின்னா அப்பதான் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் நிறுவனம் உங்களை 4 பேர் ரெஃபர் பண்ண சொல்றாங்க. பட் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க ரெஃபரல் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப யாரு வேணாலும் ரெஃபர் பண்ண, ஏன்னா இதுல அந்த ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நிறைய பேருக்கு என்னை போய் ரெஃபர் பண்ண சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு இந்த சீனியாரிட்டி வேணும் அப்படின்னா முதல் 500 சீனியாரிட்டிக்குள்ள உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா, நீங்க 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணி உங்க பிளேஸ்மெண்ட்டை ஃபைனல் பண்ணிருக்கணும். உங்களுக்கு கீழே 4 பேரும் 100 ஐடி, நீங்களும் 100 ஐடி ஜெனரேட் பண்ணிருக்கணும் மினிமம். உங்களுக்கு கீழே நீங்க 4 பேரை ரெஃபர் பண்ணி அந்த 4 பேரும் 100 பாயிண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கணும். இந்த 4 பேரும் 470 ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருந்தால் நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல முதல் 500 இடங்களில் நீங்கள் இடம் பெற முடியும். ஓகேங்களா? எல்லாருக்கும் அப்ப முடிச்ச எல்லாருக்கும் நீங்க 500 இடத்துக்குள்ள கொடுத்துருவீங்களா? முதல் 500 பேருக்கு தாங்க கொடுக்க முடியும். நான் சொல்ற இந்த கண்டிஷனை முடித்த முதல் 500 நபர்களுக்கு இந்த 500 பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. 501 இருந்து 5000 பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள இடம் பெறணும் அப்படின்னா நீங்க 470 ரூபாய் கட்டி பிளேஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். உங்க பேர்ல 100 ரிவார்ட் பாயிண்டாவது குறைஞ்சபட்சம் ஜெனரேட் பண்ணிருக்கணும். நீங்க 4 நபர்களை ரெஃபர் பண்ணிருக்கணும். அந்த 4 நபர்களும் 100 பாயிண்ட ஜெனரேட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஜெனரேட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 470 ரூபாய் கட்டி பிளேஸ்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டோம். நீங்க 470 ரூபாய் கட்டி இருந்தாலே போதும். உங்களுக்கு 501 இருந்து 5000 வரைக்குள்ளான பாயிண்ட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இத ஒரு 30 நாள் போயிடுச்சுன்னு வச்சுங்க சார். இந்த 5000 பாயிண்ட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, 5000 பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க.
இந்த 5000 பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு நீங்க ஒரு கணக்கு போடுவீங்க. இன்னைக்கு 1.5 கோடி பாயிண்ட் இருக்கு சார். இன்னைக்கு இன்றைய அளவுல நிறுவனத்துடைய அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல 1.5 கோடி வாடிக்கையாளர்கள் 1.5 கோடி ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. போக போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கிட்டத்தட்ட 10 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டு வருவதுதான் நிறுவனத்துடைய டார்கெட்டாக வச்சு அதுதான் தினசரி அதை நோக்கிதான் நிறுவனம் வந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்ப 10 கோடி வாடிக்கையாளர்கள் 100 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா 1000 கோடி பாயிண்ட். இதை ஒரு 3 மாத கால அளவுக்குள்ள இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுன்றது கம்பெனியோட நோக்கம். அப்ப 3 மாத காலத்துல இந்த பாயிண்ட் இந்த டார்கெட்டை ரீச் பண்றோம் அப்படின்னா 5000 ஸ்டேஜுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுடைய இன்கம் எந்த லெவல்ல இருக்குன்றத பார்த்து அன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் ஏன் எடுக்கணும், அப்ப கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் இருந்தாதான் நமக்கு வருமானம் வரும் அப்படின்றத எல்லாருக்கும் கண்டிப்பாக இதுல தெரிஞ்சிடும். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜாயின் பண்ணும் போதே கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் அதாவது பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே டெம்பரவரி பிளேஸ்மெண்ட்டுங்க. இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே டெம்பரவரி பிளேஸ்மெண்ட், டெம்பரவரி ஐடியில தான் இருக்கிறீங்க. உங்களுக்கான பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க வரும். அதனால நண்பர்களே, நீங்க தான் வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வர போறீங்க. பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர்களும், ஆர்கனைசராக இருக்கக்கூடியவர்களும், கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியவர்களும், டீம் லீடராக இருக்கக்கூடியவர்களும், ப்ரமோட்டராக மெயினா ப்ரமோட்டருங்க. ஓகேங்களா? ஏன்னா பிரசிடென்ட் கூட ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் வருமானம் வந்துடும். அவருக்கான சேல்ஸ் இன்சென்டிவ்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுல வரும். அதே மாதிரி தான் ஆர்கனைசர், டீம் லீடர் எல்லாருக்குமே. ஸோ ப்ரமோட்டர் தான் கீழே கஸ்டமரை கொண்டுட்டு வர்றது, கஸ்டமரை ஹேண்டில் பண்றது, இந்த சிஸ்டத்தை கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதெல்லாம் ப்ரமோட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்குள்ள வரணுன்றத நீங்க வந்து பிளான் பண்ணி சீக்கிரம் வந்து உங்களுடைய பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வெகு விரைவாக இந்த நீங்க உங்களுடைய இதுல வந்து நீங்க 150 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா அந்த பர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் மூலமாக ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக ஒரு மிகப்பெரிய இன்கம் தொகையை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. அதனால நண்பர்களே, இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் உங்களுக்கு இன்கம் தருவது எல்லாமே வந்து விற்பனையின் அடிப்படையில மட்டுமே, வேற எந்த வழிகளும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் யோசிச்சு பாருங்க. கம்பெனில சேல்ஸ் நடக்குது அப்படின்னா 6 ரூபாய் தூக்கி உங்களுடைய நிறுவனம் அந்த வேலட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 6 ரூபாய் உங்களுடைய பங்கு. இன்னைக்கு நிறுவனம் வந்து ஒரு 50 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பொருள் 50 ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை 4 பிரிவாக பிரிப்பாங்க. 1 நிறுவனத்துடைய லாபம், 2வது நிறுவனத்துடைய கட்டமைப்புக்கான ஒரு தொகை, 3வது நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம், 4வது நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கான தொகை. வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வந்து 6 ரூபாய். இன்னைக்கு ஒரு சேல் நடந்துச்சா 6 ரூபாய் தூக்கி உங்களுக்குன்னு ஒரு வேலெட்டை வந்து பேங்க்ல கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வேலெட் சிஸ்டத்துக்கு உடனே அனுப்பி வச்சிருவாங்க. ஓகே, சோ இதுதாங்க இந்த சிஸ்டம் செயல்படக்கூடிய விஷயம். இதுல உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்குது, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, மிகப்பெரிய எதிர்காலம் தெரியுது அப்படின்னா யோசிக்காதீங்க. ஓகேங்களா? உடனடியாக இதுல இணைந்து உங்களுடைய பெர்மனன்ட் பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. பட் இதை யோசிச்சுட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் யோசிக்கணும் சார், இது எப்படி போகுதுன்னு தெரியல, சோ நீங்க சொல்றீங்க எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னா தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருகிறதோ சோ அன்றைக்கு இணைஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அன்னைக்கு உங்களுக்கு எந்த பிளேஸ்மெண்ட் வேகன்சி இருக்கோ டெஃபினட்டா அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சம்பாரிச்சு தான் கொடுக்க போகுது. நீங்க 10,000வது பிளேஸ்மெண்ட்ல வந்து உள்ள நுழைஞ்சாலும் உங்களுக்கு சம்பாரிச்சு தான் கொடுக்க போகுது. ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். பட் இன்னைக்கு விரைவாக சம்பாதிப்பதுக்கும் அன்னைக்கும் வித்தியாசம் இருக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே டயத்துல கடைசியா உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரசிடென்ட், ஆர்கனைசர்கள், டீம் லீடர்ஸ் எல்லாம் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? சோ கடந்த காலத்துல நம்ம நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மத்த நிறுவனங்கள்ல இந்த ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, எந்த நிறுவனமாவது வளர்ந்துட்டு இருக்குமா? டே பை டே செயல்பாட்டுல கவனம் செலுத்திட்டு இருப்பாங்களா? ஆனா நம்ம நிறுவனம் செயல்பாட்டுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை தேடி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிரந்தரமான விஷயத்தை நோக்கி உங்களையும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ப வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாங்க ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதாவது பதிவு கட்டணம் இல்லாமல் நீங்க மார்க்கெட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க உடனடியாக உங்களுடைய ஆர்கனைசரை அப்பாயின்ட் பண்ண பணியையோ, இல்ல கோஆர்டினேட்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பணியோ, இல்ல டீம் லீடர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பணியோ, இல்ல ஒரு ப்ரமோட்டர் 4 ப்ரமோட்டரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பணியோ உடனடியாக கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்து சார் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சார் கொஞ்சம்
ஒரு 2 நாள் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார். இந்த டேட்டை ஒரு 2 நாள், இந்த ஃப்ரீ ஆஃபரை ஏன்னா 2 நாள் கொடுத்தீங்கன்னா சார் என் டீம் வளர்ந்துரும் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகேங்களா. ஸோ நிறுவனம் அதுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு மேல இந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு. அதனால அதுக்குள்ள நீங்க டீமை கொண்டுட்டு வந்துருங்க. டீமை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் நீங்க ஒரு முறை தாங்க இந்த டீமை கட்டியமைக்க போறீங்க. ஒரு முறை இந்த டீமை கட்டியமைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர் கீழே இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் வரைக்கும் கவனம் செலுத்துங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த குழுவின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பு இருக்குது. அனைவரும் வானலாவே வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.